யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனம். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நாள் நம்முடைய வசனம் எங்களோடு பேசட்டும், நம்முடைய வார்த்தை எங்களோடு இடைபெறட்டும். தேவன் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து யாக்கோபு புத்தகத்தை நாம் தியானித்தோம். எல்லா பகுதிகளையும் நம்ம முடிச்சிருக்கிறோம். இந்த வாரமும் அடுத்து என்ன வசனத்தை தியானிக்கலாம் அப்படிங்கும் பொழுது யாக்கோபினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த வசனத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா கடைசி யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல சத்தியத்தை விட்டு விலகுகிற ஒரு கூட்டத்தை குறித்து தான் என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். சகோதர சகோதரியே, தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இன்னைக்கு மாத்திரமல்ல தேவனுடைய காலம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்திலே அன்பு கூறுகிற ஒரு பழக்கம், உலகத்தை சார்ந்து இருக்கிற ஒரு பழக்கம். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையை புரிந்து கொண்டாலும் இந்த உலக கலாச்சாரத்திலே இன்றும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு தான் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அந்த உலக கலாச்சாரத்தை விட்டு வெளியே வர முடியாதபடி பிசாசானவன் தேவ பிள்ளைகளை கட்டி போட்டிருக்கிறான் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு யாக்கோபு, அதாவது இந்த யோவான் கொண்டு வருகிற ஒரு வார்த்தை நல்ல ஒரு தெளிவான ஒரு வார்த்தை. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒத்த வேஷத்தை தெரியாமல். வேஷம் அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு மேக்கப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ உலக சனங்களில் இருந்து கர்த்தர் வேறுபட்டு இருக்கதான் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். கலாச்சாரமாகட்டும், பண்பாடாகட்டும், பேச்சாகட்டும், நடையாகட்டும், எல்லா விஷயங்களிலும் உலகத்தோடு ஒத்து போகிற ஜனங்கள் அல்ல. அந்த வேஷத்தை தரித்த பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனா இன்றைக்கு நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் என்ன பண்ணிட்டோம், சிக்கி பிணைஞ்சு கிடக்கிறோம். இதுக்கு வருஷங்கள் போதாது. 5 வருஷம் கிறிஸ்டினா இருந்தவங்க, 10 வருஷம் தேவனுக்குள்ள இருந்தவங்க, 20 வருஷம் ஆண்டவருக்குள்ள இருந்தவங்க, இவங்க எல்லாம் பின்மாற்றத்திற்கு போறது உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றாரு, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். ரொம்ப வருஷம் பவுலோடு ஊழியம் பண்ணவன், உபத்திரவங்களை சந்திச்சவன், போராட்டங்களை சந்திச்சவன், பிரச்சனைகளை செஞ்சவன், பின்மாற்றத்துல போயிட்டான். ஏன் பின்மாற்றத்துல போனா, இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை. இன்றைக்கு அதிகமான பேர் பின்மாற்றத்திற்கு போவதுக்கு உண்டான ஒரு காரணம் என்னன்னா, இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை, இப்பிரபஞ்சத்தினுடைய கலாச்சாரத்தின் மீது ஆசை, இப்பிரபஞ்சத்தினுடைய பண்பாட்டின் மீது ஆசை, இப்பிரபஞ்சத்தினுடைய பணத்தின் மீது ஆசை, இப்பிரபஞ்சத்தினுடைய இச்சையின் மீது ஆசை. இவ்வுலக ஆசையினாலதான் அதிகமான பேர் பின்மாற்றத்துக்குள்ள போய் கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் அபிஷியலா நான் பின்மாற்றத்துக்குள்ள போய்க்கிறேன், சபைக்கு வராம இயேசுவை வணங்காம பின்மாற்றத்துல போறது உண்டு. பல பேர் சபைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவன் என்று சொல்லி என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பின்மாற்றத்திலே பாதி தூரம், முக்கால்வாசி தூரம் போய் கிடக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை குறித்து தான் இந்த இடத்துல யார் பேசுறாரு, யோவான் அவ்வளவு ஆர்கியூமெண்ட் என்ன பண்றாரு. இப்பிரபஞ்சம் அப்படிங்கும் போது எல்லா விஷயத்தையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சேர்த்துக்கணும். இந்த உலக கலாச்சாரம், இந்த உலக பண்பாடு, இந்த உலக சிநேகம், இந்த உலக இச்சை, இந்த உலக காரியங்கள், இந்த உலகம் எதையெல்லாம் சரி என்று சொல்லுகிறதோ அவை எல்லாமே இன்றைக்கு அதை தாண்டி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, மாடர்ன் மீடியா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவி, மொபைல் போன், இன்டர்நெட்டுடைய காரியங்கள். பாஸ்டர் ஒரு பாவத்தை பாவம் சொல்றாரு, டிவியில ஒருத்தர் அந்த பாவத்தை பாவம் கிடையாது, அது சரிதான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சாஞ்சிடுறோம்.
பரிசுத்தத்தை குறித்து போதகர் பேசினா அவர்கள் பணத்தை குறித்தும் உலக பிரகாரமான இச்சைகளை குறித்து பேசும் பொழுது தேவ பிள்ளைகள் அப்படியே சாஞ்சு போயிடுறாங்க அந்த பக்கம். சகோதர சகோதரி எச்சரிக்கையா இருக்கணும். இன்றைக்கு பரிசுத்தம் தான் தேவ பிள்ளைகளுக்கு உண்டான சந்தோஷம் சமாதானம் என்று சொல்லி சபை போதிக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகத்திலே பணம் தான் தேவ சந்தோஷ சமாதானம், பணத்திற்காக தேவனை நாடிவா என்று சொல்லி உபதேசத்தை குழப்பி விடுகிற கூட்டம் உண்டு. இன்னைக்கு மீடியா அப்படிதான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. உபதேசங்கள் இப்படி கோளாறு பண்ணி உங்களை பின்மாற்றத்துக்குள்ள ஒரு கூட்டம் கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. இன்னொரு கூட்டம் உங்க கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, உங்க கையில கிடைக்கக்கூடிய செய்தித்தாள்கள், இவையெல்லாம் எப்படி இந்த உலகத்தை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கு, எப்படி இந்த உலகத்தை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு, விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, இந்த வண்டி வச்சிருந்தீங்கன்னா தான் உனக்கு சந்தோஷம், இந்த போன் வச்சிருந்தீங்கன்னா தான் நீ சந்தோஷம், நீ சொந்த வீடு கட்டினா தான் சந்தோஷம், நீ இந்த வேலை செஞ்சினா தான் சந்தோஷம், நீ இந்த ஜாதியில பிறந்தினா தான் சந்தோஷம், நீ இந்த கூட்டத்தாளினா தான் உனக்கு சந்தோஷம். உங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சில டெஃபினிஷன் வகுத்து, சில வரைமுறைகளை வகுத்து, இது இருந்தாதான் உனக்கு சந்தோஷம் என்று சொல்லி கட்டம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். சில நேரங்கள்ல கர்த்தர் கொடுத்தது எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறோம். போய் மொபைல் போனை பார்த்தாவோ டிவியை பார்த்தாவோ யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட பேசினா அப்படியே மனமுடிஞ்சு வந்து உட்காந்துடுறோம். ஆமா, எனக்கும் வீடு இல்லை, எனக்கும் சொந்த வீடு இல்லை, எங்கிட்டையும் விலை உயர்ந்த ஆடைகள் இல்லை, ஆமா எங்கிட்டையும் நகை இல்லை, ஆமா எங்கிட்டையும் நல்ல வேலை இல்லை, எங்கிட்டையும் கார் இல்லை, எங்கிட்டையும் பைக் இல்லை. எல்லாம் கவனிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பரலோக சந்தோஷம், கர்த்தர் நமக்காக சிந்தின ரத்தம், இந்த பரிசுத்தம் என்கிற ஒரு காரியம், பரலோகம் என்கிற பாதை, இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நம்மை மேல தூக்கிட்டு இருக்கும் போது இப்பிரபஞ்சம் நம்மை இழுத்து அது இல்லடா சந்தோஷம், இதுதான் சந்தோஷம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, சொல்லி நம்மளை மடைமாத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி சொல்றதுனாலதான் யோவான் இந்த வசனத்தை என்ன பண்றாரு, கோட் பண்றாரு. அழகா ஒரு வசனம் சொல்றார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்றாரு, அந்த கடிதத்துல சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கு ஒழிய மற்றொன்றிற்கும் என்னப்படாது, பிரயோஜனப்படாது. நெத்தி பொருள் அடிச்ச மாதிரி சொல்றார். சுய இஷ்டமான ஆராதனை. சகோதர சகோதரியே, இவை எல்லாம் தேவ அன்பை விட்டு பிரிக்கிற ஒரு காரியம். இதுக்கு எல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்தில் மீது இருக்கக்கூடிய அன்பிற்கு ஒரு முக்கியமான ஒரு கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, மைய காரியம் என்னவென்று சொன்னால் இருதயம். இருதயத்தை பாதுகாத்து கொள்ளாத கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட உலக காரியங்கள்ல விழுந்து போகிறவர்களாக என்ன பண்ணுகிறாங்க, இருக்கிறாங்க. யாருடைய இருதயம் எல்லாம் உலகத்திற்கு அடிமையாகி போகிறதோ, அதை கேப்சர் பண்ணிருச்சுன்னா அவருடைய இருதயம் எப்பொழுதும் எதை சிந்திக்க ஆரம்பிக்கும், இந்த உலகத்திற்குரிய காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கும். யாருடைய இருதயம் தேவ அன்பிலே ஈர்க்கப்படுகிறதோ அவர்களுடைய இருதயம் எப்பயுமே எதை சிந்தித்துக் கொண்டே இருக்கும், தேவனுடைய சமூகத்தையே சிந்தித்துக் கொண்டு இருக்கும். அவருடைய இருதயம் பரிசுத்தத்தை நாடுகிறதா இல்ல பணத்தை நாடுகிறதா? அவர்கள் இருதயம் தேவ ஆலயத்தை நாடுகிறதா, உலக பிரகாரமான சினிமாக்களையும் சினிமா தியேட்டர்களையும் மற்ற இச்சையான காரியங்களையும் நாடுகிறதா? உங்களுடைய இருதயம் எதிலே வாஞ்சிக்கிறது, எதிலே நாடுகிறது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் நினைக்கிறது அல்ல. நான் சிகரெட் பிடிக்கிறேனா, நான் பீடி குடிக்கிறேனா, இல்ல நான் கெட்ட வார்த்தை பேசுறேனா, நான் பாவமே செய்யாதவன் அப்படின்னு நம்ம பெருமை பேசிக்கிறது உண்டு. நல்லா கவனிங்க. தேவன் இருக்க வேண்டிய இடத்திலும் தேவன் இருக்க வேண்டிய நேரத்திலும் வேற எந்த காரியம் அந்த இடத்தை ஆக்குபை பண்ணுதோ அதுக்கு பேர் தான் பாவம். அதுதான் பாவமான காரியம். ஜெபிக்க வேண்டிய நேரத்துல டிவி பார்த்துட்டு இருக்கிறோம்னா பாவம். துதிக்க வேண்டிய நேரத்துல உங்க பிள்ளைகளோட விளையாடி கொண்டு இருக்கிறீங்கன்னா பாவம். ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துல உட்கார வேண்டியது நான் வேலை ஸ்தலத்துல இருக்கிறேன்னா பாவம். அது வேலை பாவம். உங்களுக்கு சொல்லலாம், பாஸ்டர் சம்பாதிக்கிறது தானே, என் குடும்பத்தை பார்த்துக்கிறது தானே.
பிசாசானவன் அன்றைக்கு உண்டான தேவனுடைய வார்த்தையை, மன்னாவை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடதான் இப்படி வேலை என்கிற ஒரு காரியம், திருமணம் என்கிற காரியம், உலக பிரகாரமான என்கிற காரியத்தை என்ன பண்ணிடுறான், உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிடுறான், பிரிச்சு போட்டுறான். போ, இதுல சிக்கிக்கோ, நீ பரிசுத்தமா வாழ என்ன பண்ண வேண்டாம், பரிசுத்தமா வாழ்ந்துனா பரலோகம் போயிருவேன், எனக்கு நரகத்துக்கு ஆள் இருக்காது என்று சொல்லி என்ன பண்றான். இப்படிப்பட்ட போதனைகளினாலும் இப்படிப்பட்ட உபதேசங்களினாலும் இந்த யோவான் இந்த கடிதம் எழுதுகிற சபை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, ஒரு தாக்குதலுக்குள்ளாக என்ன பண்ணியிருக்கான் ஆயிருக்கு. மக்களும் குழம்பி போயிருக்கிறாங்க. சகோதர சகோதரி, இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒரு குழப்பத்திற்குள்ள போறாங்க. என்ன குழப்பம் என்று சொன்னா, ஒரு சரியான முடிவெடுக்க முடியாத ஜனம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது, சத்தியத்தை அறிந்தும் வேத வசனத்தை நன்றாக தெரிந்தும் தாங்கள் செய்கிற காரியம் தவறு என்பதை நன்றாக தெரிந்திருந்தும் சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பம். இங்க போவா, அங்க போவா, இதை செய்யவா, அதை செய்யவா, இதை இப்படி பண்ணலாமா, இல்ல அதை அப்படி பண்ணலாமா. இப்படிப்பட்ட சபைக்கு எழுதுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம், அதாவது 19ஆம் வசனம் வரைக்கும், 17ஆம் வசனம் வரைக்கும் அதில் அழகா சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன கிடையாது, ஷார்ப் லைன், சரியான ஒரு நல்ல அழகான கோடை வரைஞ்சிட்டார். இன்னைக்கு நம்மளுடைய உபதேசங்கள், நம்ம வாழ்கிற முறைகள், இந்த பக்கம் நிக்கிறோமா அந்த பக்கம் நிக்கிறோமா, இல்ல பாஸ்டர் இந்த பக்கம் ஒரு காலு அந்த பக்கம் ஒரு காலு. கிறிஸ்தவன்கிற ஒரு பெயர்ல ஒரு வாழ்க்கை, உலக மனுஷங்கிற பெயர்ல ஒரு வாழ்க்கை. அப்படி நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க, நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஏற்றுக்கொள்ள உங்களை முழுவதுமாக உலக மனுஷன்னு தள்ளிட்டார். தெளிவா சொல்றாரு, ஒண்ணு உலகத்துல அன்பு கூர்ந்தீங்கன்னா பிதாவினுடைய அன்பு கிடையாது. பிதாவினுடைய அன்பு உங்கள்கிட்ட இருக்குன்னா உலகத்திலிருந்து நீ என்ன பண்ணாது, அன்பை எதிர்பார்க்காது. உலக காரியங்கள்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன், திருப்தி நீ எதிர்பார்க்காத. உலகம் உன்னை உபத்திரவப்படுத்தும், உலகம் உன்னை தூக்கி எறியும், உலகம் உன்னை காயப்படுத்தும். ஆனால் அதற்கு பதிலாக கர்த்தர் உன்னை நேசிப்பார். நீ கர்த்தரை தூக்கி எறிந்தினா உலகம் உனக்கு தேவையான காரியங்களை கொடுக்கும், உலகம் உனக்கு பிடிச்ச காரியங்களை உனக்கு கொடுக்கும். ஆனா திருப்தியை கொடுக்குமானா கொடுக்காது. உன்னை கண்ணீரிலும் கவலையிலும் கொண்டு போய் அனாதையா நிக்க விட்டுட்டு போயிடும். அல்லேலூயா. இளையகுமாரன் ஸ்டோரி அதுதான். தகப்பனோடு கூட இருக்கும்போது சுகமா இருக்கிறான், உலகத்தை பத்தி கவலை கிடையாது. ஆனா என்றைக்கு உலக வாழ்க்கையில இச்சைப்பட்டு உலக வாழ்க்கையை நாடி போறானோ, போய் கொஞ்ச நாட்கள் சந்தோஷமா இருக்கிறான், மகிழ்ச்சியா இருக்கிறான். ஆனா ஒரு நாள் சாப்பாட்டுக்கு இல்லாம கிடக்கிறான், பன்றிக்கு வைக்கிற தவட்டை திங்கிறான், அப்படி இழைச்சு போய் கிடக்கிறான். அப்பதான் அவன் கண்டுபிடிக்கிறான், பணம் பெருசு அல்ல, சொத்து பெருசு அல்ல, இந்த உலக பிரகாரமான இன்பங்கள் பெருசு அல்ல, அது ஒருபோதும் திருப்தியை கொடுக்காது, இருக்கிறதையும் பிடுங்கிட்டு போயிடும். அப்பா கூட இருக்கிறதான் சந்தோஷம் சொல்லி ஓடி வரான் அப்பா கிட்ட. சகோதர சகோதரியே, இன்னைக்கு நம்ம கேட்கிற வசனம் அதுதான். தேர்ந்தெடுத்தல். 2 சாய்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டார். ஒன்று உலகமா, இன்னொன்று தேவனா என்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். இங்க யாருமே தெரியாத, நான் குழந்தைங்க ஐயா, நான் தெரியாம பண்ணிட்டேன், தயவு செய்து அந்த வார்த்தை சொல்லாதீங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், தயவு செய்து அந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க. ஒரு 2-3 வார்த்தையை நம்ம கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறோம், பிடிச்சு வச்சிருக்கிறோம். தெரியாம பண்ணிட்டேன், அறியாம பண்ணிட்டேன், அந்த சூழ்நிலையில பண்ணிட்டேன், எல்லாரும் என்ன அப்படி போட்டு பிரஷர் கொடுத்தாங்க, நான் பண்ணிட்டேன், என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் பண்ணிட்டேன். சொல்லாதீங்க தயவு செய்து. இந்த வார்த்தைக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. உலக மனுஷன் அந்த வார்த்தை சொல்றானா வேற. தேவனுக்குள்ள மறுபுறப்படைந்தவர்கள், திருவிருந்து எடுக்கிறவங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க, தேவனை ஆராதிக்கிறவனான ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், நான் ஆண்டவரோடு பேசுகிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்று மார்தட்டி கொள்ளுகிறேன். நான் தெரியாமல் செய்து விட்டேன், குழப்பத்தில் செஞ்சுட்டேன், அறியாம செஞ்சுட்டேங்கிற ஒரு டயலாக் சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு பொய்யான வார்த்தை எதுவும் கிடையாது. இந்த வருஷத்தினுடைய, இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி வார்த்தை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு. ஏன்னா அடுத்த வாரத்தில் இருந்து பிறப்பை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பட் இந்த பிரசங்கம் ரொம்ப முக்கியம். தேர்ந்தெடுங்க. உலகத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களா, தயவு செய்து 100க்கு 100 உலகம் பக்கம் போயிடுங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்காதீங்க. மனம் திரும்புங்க, வாங்க வாங்க, எனக்கு ரொம்ப வருஷம் கூப்பிட்டாச்சு. அல்லேலூயா.
யோவான் சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார். அவர் என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? தூக்கு கூட அவர் கையில் இருக்கிறதே, தேவையில்லாததை எதுல போட போறாரு? அக்கினியில போட போறாரு. அல்லேலூயா. சொல்லியாச்சு, ரொம்ப நாள் பிரசங்கம் பண்ணியாச்சு, மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள்னு சொல்லி. சகோதர சகோதரிய, இன்னைக்கு தேர்ந்தெடுங்க தேவ சமூகமா என்னவென்று சொல்லி லூக்கா புத்தகத்துல அவரு இயேசு கிறிஸ்து கூட அழகா ஒண்ணு சொல்றாரு. 2 பேருக்கு நீ என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கு ஊழியம் செய்யணும், உலகம் ஊழியம் செய்யுங்க, உலகத்துக்கு ஓடுங்க, சம்பாரிங்க, வீட்டை கட்டுங்க, காரை வாங்க, பைக்கை வாங்க, போங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஷிஃப்ட் செய்யுங்க, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு ஷிஃப்ட் செய்யுங்க, மற்ற 6 நாள் ஓடுங்க, 7 நாட்களும் ஓயாம உழைங்க. தயவு செய்து. இல்லை எனக்கு தேவன் தான் முக்கியம்னா 6 நாள் வேலை செய்யுங்க, 7ஆவது நாள் தேவ சமூகத்தில் வந்து காத்திரு. இல்லை பாஸ்டர் இங்கிட்டும் போவேன், நான் அங்கிட்டும் வருவேன், வேலை இருந்தால் நான் அங்கே போவேன், வேலை இல்லைன்னா இங்கே வருவேன், கல்யாணம் இருந்தால் கல்யாணத்துக்கு போயிடுவேன், இல்லைன்னா நான் சபைக்கு வருவேன், இல்லை எனக்கு டயர்டாக இருந்தால் நான் அங்கே போயிட்டு தூங்கிடுவேன், டயர்டு இல்லைன்னா நான் இங்கே வருவேன். தயவு செய்து அப்படி வேண்டாம். 2025க்குள்ள ஒரு நல்ல முடிவெடுங்க. 1 மாதம் டைம் இருக்கு. என்கிட்ட சொல்லிட்டே போங்க, பாஸ்டர் உங்க பிரசங்கத்தை கேட்டேன், எனக்கு உலகத்தின் மீது தான் அன்பு இருக்கு, கர்த்தர் மீது தேவனிடத்தில் அன்பு இல்லை பாஸ்டர், நான் உலகத்துக்கே போறேன். தயவு செய்து நடைய கட்டுங்க. நான் புதுசா வந்தவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணல பாஸ்டர், இப்பதான் நான் வந்திருக்கேன். நான் 10 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிரசங்கம் பண்றேன். நல்லா கவனிங்க. யோவான் அவர்களுக்கு தான் என்ன பண்றாரு, இந்த இடத்துல என்ன பண்றாரு, எழுதுறாரு. இல்ல நான் தேவனிடத்துல அன்பா இருக்கிறேன் பாஸ்டர், நான் உலகத்துல அன்பா இல்லை அப்படின்னா நீங்க எடுத்த சாய்ஸ் ரொம்ப நல்ல சாய்ஸ், நல்ல அழகான ஒரு திட்டம், உங்களுக்கு நல்ல ஒரு பிடிச்சமான ஒரு காரியம், தேவனுக்கு பிடித்தமான ஒரு காரியம் அப்படின்னா நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள்னா உலகத்திலே யுத்தம் பண்ண தயாரா இருங்க. அல்லேலூயா. எதுக்கு? யுத்தம் பண்ண தயாரா இருங்க. உலகம் சமாதானமான வாழ்க்கையை கொடுக்காது. உலகம் மெத்த போல படுக்க வைக்காது உங்களை. முள்ளுள்ள வாழ்க்கை தான், உபத்திரவம் நிறைந்த வாழ்க்கை தான், போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான், அவமானம் நிறைந்த வாழ்க்கை தான், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனா அதுல யுத்தம் பண்ண தயாரா இருங்க. எனக்கு தேவனிடத்துல தான் அன்பா இருக்கு பாஸ்டர், நான் ஆண்டவரை தான் நான் இருக பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா இது ஒரு பேட்டில், இது ஒரு சண்டை. இந்த இடத்துல யோவான் அன்புங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறார். இட்ஸ் நாட் a ஃபீலிங். இது ஒரு உணர்ச்சி, உணர்வு கிடையாது. உலகத்துல ஆண் பெண் சொல்றாங்க பார்த்தீங்களா, நான் லவ் பண்றேன், நான் அன்பு செலுத்துறேங்க, அது இல்லை இந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன தெரியுமா? கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல். நீ உலகத்துக்கு கீழ்ப்படுகிறீனா, இந்த வசனம் அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க அன்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வசனத்துக்கு உண்டான கிரேக்க மொழியில் அர்த்தம் எப்படி தெரியுமா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் கீழ்ப்படியாதிருங்கள், ஒருவன் உலகத்துக்கு கீழ்ப்படிந்தால் அவன் பிதாவின் இடத்தில் கீழ்ப்படியவில்லை. அதுதான் அர்த்தம், அதுதான் அன்பு. இந்த வசனத்தை நீங்க அப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், நீங்க பார்க்கணும். சகோதர சகோதரியை, நீங்க உலகத்திற்கு கீழ்ப்படுகிறீங்கன்னா தேவனிடத்துல கீழ்ப்படிய மாட்டீங்க. ஆனா நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள்னா நாளுக்கு நாள் கீழ்ப்படிதல்ல வளருகிற பிள்ளையா இருக்கணும். 2 விஷயம். முதலாவது கீழ்ப்படியணும், 2வது கீழ்ப்படிதலை மெயின்டைன் பண்ணணும், 3வது கீழ்ப்படுகிற விஷயத்துல வளரணும். அல்லேலூயா. இந்த 3 வார்த்தை கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். யோவான் அதை தான் அழுத்தம் திருத்தமா இங்க கொண்டு வராரு. இந்த வசனத்துல பார்க்கிறோம், உலகம்ங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப கொண்டு வர்றாரு. எல்லாம் அந்த 3 வசனங்களே வருது, அதுக்கு முன்னாடி வருது, பின்னாடி வருது. இந்த உலகம்ங்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புத்தகத்துல இந்த உலகம்ங்கிற வார்த்தை 185 முறை வருகிறது. இதுல யோவான் மட்டும்தான் 105 முறை இந்த உலகம்ங்கிற வார்த்தை என்ன பண்ணுகிறார், உபயோகப்படுத்துகிறார். இதுல உலகம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஆர்டர், வரிசை. நல்லா கவனிங்க. தேவன் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் சரியாக வரிசையாக இதை என்ன பண்ணார், உருவாக்கினார். குளறுபடியா கர்த்தர் என்ன பண்ணல, உருவாக்கல. பிள்ளைகளுக்கு என்ன தேவைங்கிறது 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள் என்று சொல்லி 7 நாட்களை பிரித்து 7 நாட்களுக்கு உண்டான வரையறைகளை வைத்து 6வது நாள் மனிதனை உருவாக்கி 7வது நாள் ஓய்வு என்று சொல்லி உருவாக்கின ஒரு விஷயம் தான் உலகம்.
இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆர்டர். ஆனா நீங்க இப்படியும் புரிஞ்சுக்கணும், உலகம் என்பது காட்ஸ் கிரியேஷன், தேவன் படைத்தது. ஐயா, தேவன் படைத்த இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருப்பதுல என்ன தவறு? தேவன் தானே எல்லாமே படைச்சாரு, நான் இதுல சந்தோஷமா இருக்கிறதுல என்ன தவறு அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்க சொல்லலாம். நல்லா கவனிங்க. உலக படைப்பை தேவன் என்ன பண்ணது? உலகத்தை படைக்கும் பொழுது தேவன் வரிசையாக என்ன பண்ணார்? அழகாக படைத்தார். அதுதான் உலகம். ஆனால் இந்த உலகத்திற்குள்ள ஒரு வடிவமைப்பை யார் வச்சிருக்கிறா? பிசாசானவன் வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அதுதான் ஈவில் அப்படின்னு சொல்லுவாங்க, தீமையான காரியங்கள். இந்த தீமையான காரியங்கள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாக்கும்? அததான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 யோவான் உலகம் முழுவதும், அல்லேலூயா, உலகத்தை படைத்தது தேவன். ஆனால் இந்த உலகம் முழுவதும் எதுக்குள்ள கிடக்குது? உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்க? குரங்கு கையில பூமாலை படைத்தது ஒருவர், அதை உண்டாக்கினது ஒருவர். அது படைக்கப்பட்ட நோக்கம் ஒரு நல்ல ஒரு நோக்கமாக இருக்கலாம், ஒரு நல்ல சுபகாரியங்களுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு இறந்து போன ஒரு காரியங்களுக்கு கூட அது பயன்படுத்தும் போது அது மெருகூட்டப்படுகிறது, அதனுடைய வேல்யூ அதிகம். அப்படி கஷ்டப்பட்டு அது முளைத்து அந்த பூவை எடுத்து கட்டின ஒரு பூமாலையை குரங்கு கையில கொடுக்கும்போது அது என்ன பண்ணும்? அதை பிச்சு போட்டுரும். பிசாசானவன் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற காரியம் அதுதான். கர்த்தர் இந்த உலகத்தை அவ்வளவு அழகாக வடிவமைத்து உங்களுக்கு என் கையிலையும் கொடுத்தா, பிசாசானவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? தேவன் படைத்த நோக்கத்தை சிதைப்பதுதான் அவனுடைய நோக்கம். அதுதான் உலகம் எதுக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள்ள என்ன பண்ணுகிறது? கிடக்கிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறதுனாலதான் இந்த உலகம் எதை வெறுக்கிறது என்று சொன்னால் தேவனை வெறுக்கிறது, இயேசுவை வெறுக்கிறது, பரிசுத்தத்தை வெறுக்கிறது, பரலோகத்தை என்ன பண்ணுகிறது? வெறுக்கிறதே. இந்த பொல்லாங்கான காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற தீமையான எண்ணங்கள், தீமையான குணாதிசயங்கள், தீமையான நோக்கங்கள், தீமையானவற்றுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, தீமையான கோல்ஸ், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய நோக்கங்கள், இது எல்லாமே உலகம் இப்படிப்பட்ட காரியத்துல தான் என்ன பண்ணிக்கிறது? கிடக்குது. இந்த உலகத்துல பாவம் வந்த உடனே 2 விஷயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கும். என்ன தெரியுமா? ஒன்று, தேவ மகிமையை வெளிப்படுத்துவதை மனுஷன் பிடிக்காதவனா என்ன பண்ணிடுவான்? மாறிடுவான். ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்துருச்சு நீங்க எப்ப அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நாமம், கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவது அவனுக்கு பிடிக்காது. எது பிடிக்கும்? அதுக்கு பதிலா தன்னுடைய சுயத்தை மகிமைப்படுத்த என்ன பண்ணுவான்? ரொம்ப ஆடம்பரமா என்ன பண்ணுவான்? இருப்பான். கடவுளுக்கு அந்த கணத்தை கொடுக்க மாட்டான். 2வது, ஒரு மனிதனுக்குள்ள பாவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அத்தாரிட்டிக்கு, அதிகாரத்திற்கு தன்னை தாழ்த்த மாட்டான். சுயமா முடிவெடுப்பான், சுயமா போவான், சுயமா செய்வான். அந்த சுயமாய் செய்யும் பொழுது யாருக்கு காயம் ஏற்படுகிறது? யாருக்கு வலி ஏற்படுகிறது? ஏன் கர்த்தர் இதை அனுமதிக்கல? ஏன் கர்த்தர் இதை வேண்டான்னு சொல்றாரு? இதை குறித்து எதையும் அவன் என்ன பண்ண மாட்டான்? யோசிக்க மாட்டான். இதுதான் ஒரு மனிதனுக்குள்ள பாவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு காரியம். இந்த உலகம்ங்கிற வார்த்தையை யோவான் அதை தான் என்ன பண்ணுகிறார்? குறிப்பிடுகிறார். நல்லா கவனிங்க என் சகோதர சகோதரியே. அதனால ஒருவேளை உங்க வீட்டை வெறுத்து ஒதுக்குங்க, நீங்க வாங்குற காரை வெறுத்து ஒதுக்குங்க, உங்களுடைய வேலையை வெறுத்து ஒதுக்குங்க, அப்படி கிடையாது. உங்களுடைய இருதயம், நல்லா கவனிங்க, உங்களுடைய இருதயம் எதுல மோட்டிவேட் ஆகுது? மோட்டிவேட் அப்படின்னு சொன்னா எதை நோக்கி ஓடுது? ஹல்லேலூயா. அதுதான் தீங்கான விஷயம். உங்க இருதயம் வீட்டை நோக்கி ஓடுதா? உங்க இருதயம் உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி ஓடுதா? ஒரு ராங் டிசையர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தவறான விருப்பத்தை நோக்கி எப்போ உங்க இருதயம் பின்னோக்கி ஓட ஆரம்பிக்குதோ அங்கதான் பிரச்சனை. கர்த்தருக்கு முதலிடம் அப்படின்னா உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஓடணும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஓடணும்னா ஜபத்துக்கு ஓடணும், வேதவசனம் வாசிப்புக்கு ஓடணும், சபைக்கு ஓடணும், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணத்துக்கு ஓடணும், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கீழ்ப்படிதலுக்கு ஓடணும். ஆனா இப்போ உங்க இருதயம், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களாகட்டும், இதை கேட்கிறவங்களாகட்டும், கொஞ்சம் நிதானிங்க. உங்களுடைய இருதயம் எதுக்கு மோட்டிவேட் ஆகி ஓடுது?
சினிமாவுக்கு ஓடுதா, டிவிக்கு ஓடுதா, உலக பிரகாரமான இச்சைகளை நோக்கி ஓடுதா, உலக பிரகாரமான மற்ற காரியங்கள், எப்ப பார்த்தாலும் வீடு, காரு, பைக்கு, நிலம், பணம், பொருள், செல்வம், நகை, இதை நோக்கியே உங்க இருதயம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதுலயே உங்க இருதயம் விருப்பப்படுகிறதா? குழந்தையை போல இது எனக்கு கிடைக்கலைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடிப்பதை போல கர்த்தருடைய சமூகத்தில் ரொம்ப நாட்களாக உலகத்திற்குரிய காரியங்களுக்கு போராடி கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் நிதானிங்க. தேவ சமூகத்தில் கிட்ட சேரும் பொழுது தேவனுடைய அன்பை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, இல்ல தேவ சமூகத்துக்கு கிட்ட போகும் பொழுது குறைகளோடும் பலவீனத்தோடும் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்ற நோக்கத்தோடு தேவ சமூகத்திட்ட நெருங்கிட்டு இருக்கிறோமா? நிறைய பேர் அப்படி நெருங்கிறதுனாலதான் கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க என்னைக்கு தேவ அன்பை ருசி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தருடைய அழகையும் கர்த்தர் நமக்காக செய்த அவருடைய அன்பான காரியங்கள், நமக்காக சிந்தின ரத்தம், நமக்காக இந்த பூமியில வந்தது, பரலோகத்தை குறித்து என்றைக்கு உங்க இருதயம் மோட்டிவேட் ஆகுதோ, என்றைக்கு உங்க இருதயம் உந்தப்படுகிறதோ, அந்த ஆசையில் அந்த விருப்பத்துல ஓட ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப இந்த உலகம் உங்க கண்ணுக்கு பெருசா தெரியாது. அல்லேலூயா. வீடு இல்லைங்கிறது பெருசா தெரியாது, உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க போறாங்க அது பெருசா தெரியாது, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை அதெல்லாம் பெருசா தெரியாது. பரிசுத்தம் தான் உங்களுக்கு பெருசா தெரியும். இருதயம் எதை நோக்கி ஓடுது? 3 மணி நேரம் சினிமாவில் உட்கார்றோம், தூக்கம் வர்றது கிடையாது. வேலைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் போறோம், தூக்கம் வர்றது கிடையாது. சொந்தக்காரங்கிட்ட போய் உட்காந்து பேசுறோம், தூக்கம் வர்றது கிடையாது. ஜெபிக்கிறதுனா தூக்கம் வருது, வேதவசனம் வாசிக்கிறதுனா தூக்கம் வருது, ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தா தூக்கம் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க இருதயம் வேத வசனத்திலும் தேவ சத்தியத்திலும் நாட்டம் இல்லை. எதுல நாட்டம் இருதயம் இருக்குதோ அது என்ன பண்ணும், உங்களுடைய சரீரங்களை நல்லா அவேக்கா வச்சிருக்கோம், நல்ல விழிப்போட வச்சிருக்கோம். அல்லேலூயா. விழிப்போட வச்சிருக்கோம். சில நேரங்களில் சில காரியத்துக்கு போறோம், அங்க பிடிக்கலினா தான் தூக்கம் வருது, பிடிக்கலினா தான் என்ன பண்றோம், கொட்டாய் வரும், பிடிக்கலினா தான் எந்திரிச்சு போறோம். ஆனா சபைக்குள்ள வந்தோன்னே எனக்கு பாஸ்டர் தூக்கம் வருது, சபைக்குள்ள வந்தோன்னே எனக்கு குட்டாவியா வருது, சபைக்குள்ள வந்தோன்னே டயர்ட் ஆகுது அப்படின்னா என் இருதயம் தேவ வசனத்துல நாட்டம் இல்லை. எவ்வளோ கத்துனாலும் எவ்வளோ வேத வசனங்களை சொன்னாலும் மனம் திருந்தவே மாட்டோம். கவனிங்க சகோதர சகோதரி, உலகத்தின் மீது அன்பு, உலகத்துக்கு கீழ்ப்படுகிற எண்ணம் உங்க இருதயம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஒரு மனிதன் சாப்பாட்டுக்கே இல்லாத ஒருத்தன் சாப்பாட்டுக்கு ஏங்குறது வேற, ஆனா ஒரு வெல்த்தியான ஆசீர்வாதம் உள்ள ஒரு குடும்பமா இருந்துட்டு இன்னும் பணத்துக்காக ஏங்குறதுங்கிறது வேற. அவன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஏங்குறான், ஏன்னா அவனுடைய வயிற்றுக்கு அத்தியாவசியம், அது தேவை. கர்த்தர் நமக்கு நல்ல உணவை 3 வேளையும் கொடுத்திருக்கிறார், நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சம்பாதிக்க பலனை கொடுத்திருக்கிறார். அதுல இருங்க ஸ்ட்ராங்கா, போதும் அது எனக்கு ரெகுலரா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் பரிசுத்தத்திற்கு உண்டான தேவ அன்பிலே வளர்வதற்குண்டான நோக்கத்துல ஓடுங்க. பணத்திற்கு பின்னாடி ஓடுறவங்க தான் துரோகம் என்ன வரும், பணத்திற்கு பின்னாடி ஓடுறவங்க தான் இச்சையின் என்ன வரும், பணத்திற்கு பின்னாடி போறவர் தான் அடுத்தவர்களை ஏமாற்றுகிற என்ன வரும். ஏன்னா அவனுடைய இருதயம் பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கு. உங்களுடைய இருதயமும் தேவனுக்கு பின்னாடி ஓடுதுன்னா இதை குறிச்செல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். அல்லேலூயா. கவலைப்பட மாட்டோம். ஏமாத்துட்டோம், துரோகம் பண்ணட்டும், என்ன வேணா பண்ணட்டும், நான் பரிசுத்தத்தில் வளருவதான் முக்கியமோ தவிர பணத்தில் வளர்றது முக்கியம் இல்லை. அல்லேலூயா. இந்த உலக காரியங்கள் இதிலிருந்து வெளியே என்ன பண்ணணும், நம்ம வரணும். அன்ரீஜெனரேஷனான ஆட்கள், அதாவது தேவனுக்குள்ளே புதுப்பிக்கப்படாத ஜனங்கள், தேவனுக்குள்ள மறுபிறவி அடையாதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, சுயநலத்தோடு இச்சையோடு பெருமையோடு ஒரு தனிப்பட்ட சுய நோக்கத்திற்காக வாழ்கிற ஒரு பிள்ளைகளா மாறிடுவாங்க. யோவான் ரொம்ப கடிந்து கொள்றார் அந்த இடத்துல. இந்த நேரத்துல இந்த உலகத்திலே அன்புள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, இந்த உலக மக்களை இம்ப்ரெஸ் பண்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. இம்ப்ரெஸ் அப்படின்னு சொன்னா அவர்களை குஷிப்படுத்துறதுல, இல்ல அவங்க நம்மளை திரும்பி பார்க்கணும், இப்படிப்பட்ட அவுட்வர்ட்லி வெளியரங்கமாக இப்படி மற்றவர்களை என்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன பண்ணி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கும். தேவ பிள்ளைகள் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. சத்தியத்தை அறிந்தவர்கள் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது.
நான் வீடு வாங்கினா மற்றவங்க பார்க்கணும், என் குடும்பம் பார்க்கணும், என் சொந்தம் பார்க்கணும், நான் ஃபோன் வாங்கினா பார்க்கணும், நான் வாங்குற நகையை பார்க்கணும், நான் வாங்குற சாரியை பார்க்கணும், நான் வாங்குற ட்ரெஸ்ஸை பார்க்கணும், நான் வாங்குற வண்டியை பார்க்கணும், அவனுக்கு முன்னாடி இப்படி நான் வாழ்ந்து காட்டணும், இவனுக்கு முன்னாடி இப்படி வாழ்ந்து காட்டணும். தேவையில்லை அது. இதெல்லாம் உலகத்தின் மீது நீங்கள் அன்பு செலுத்துனீங்கன்னா இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். விட்டுருங்க. கர்த்தர் கொடுப்பார், சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. யாருக்கு வருது, யாருக்கு கிடைக்குது, யாருக்கு போகுது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எனக்கு கர்த்தர் கொடுக்குறாரா, சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். எனக்கு கர்த்தர் கொடுக்கலையா, அதுவும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா எனக்கு உலகத்தில் உள்ளவைகள் கிடைக்காம போகலாம், ஆனால் பரலோக அன்பு எனக்குள்ள என்ன பண்ணியிருக்குது, நிலையாய் நிற்கிறது. ஹல்லேலூயா. பரலோக சத்தியம் எனக்குள்ள என்ன பண்ணிருக்குது, நிலையாய் நிற்கிறது. உலக ஆசீர்வாதத்திலே வளருவதை காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க வளர்ந்தீங்க தேடி கண்டுபிடிங்க. இந்த நாளில் 2024 கண்டுபிடிங்க. இப்போ கேட்டால் கூட சொல்லிடலாம், இந்த 2024 நீங்கள் எப்படி வளர்ந்தீங்கன்னா, பாஸ்டர் நிலம் வாங்கினேன் பாஸ்டர், பாஸ்டர் வண்டி வாங்கினேன் பாஸ்டர், பாஸ்டர் நகை செஞ்சேன், சாரி எடுத்தேன், நான் அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், ரொம்ப சந்தோஷம். இதே 2024 ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வளர்ந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் 2023 1 மணி நேரம் ஜெபிச்சேன், இப்போ 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், சொல்ல முடியுதா? பாஸ்டர் 2022 3 தடவை பைபிளை படிச்சு முடிச்சேன், இந்த வருஷம் 5 தடவை நான் பைபிள் படிச்சு முடிச்சேன், சொல்ல முடியுமா? பாஸ்டர் 2023 3 வாரம் ஒரு வருஷத்துல சர்ச்சுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு, ஆனா இந்த 52 வாரமும் தெய்வ சபைக்கு நான் வந்திருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறேன், சொல்ல முடியுமா? பாஸ்டர் 2023 சபைக்கு லேட்டா வந்துகிட்டு இருந்தேன், 2024 10 நிமிஷம் முன்னாடி வந்து தேவ சமூகத்துல காத்திருக்கிறத நான் மாறிட்டேன், சொல்ல முடியுமா? பாஸ்டர் 2023 வேலைக்கு போவேன், வருவேன், சபைக்கு வருவேன், ஜெபிப்பேன், இப்படிதான் இருந்தேன். ஆனா 2024 ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன், கிராமம் கிராமம் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், சொல்ல முடியுமா? வீடு வாங்கிட்டேன், நிலம் வாங்கிட்டேன் சொல்றோம். 2 ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினேன், 3 ஆத்துமாவை சுவிசேஷம் சொல்லி வழி நடத்தினேன், சொல்ல முடியுமா? ஆவிக்குரிய வளர்ச்சியை எதை நீங்க வட்டமிட்டு இருக்கிறீங்க இந்த வருஷத்துல? உலக பிரகாரமான வளர்ச்சி பாஸ்டர் அப்படின்னா நீங்க உலகத்துல அன்பு செலுத்தி இருக்கீங்கன்னு அர்த்தம். பாஸ்டர் அது ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இப்படி எல்லாம் வளர்ந்துருக்கிறேன் பாஸ்டர், சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் உண்மையான தேவ சத்தியத்துக்குள்ள கிறிஸ்தவத்துல வளர்கிற பிள்ளை. 2 விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். முதலாவது காரியம், நீங்க யாருக்கு கீழ்ப்படுகிறீங்க, இல்ல யார் மேல அன்பு செலுத்துறீங்கன்னு முதலாவது தேர்ந்தெடுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா தேர்ந்தெடுக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஆதாமும் ஏவாளும் தவறாக தேர்ந்தெடுத்ததுனாலதான் பாவம் இந்த உலகத்துல வந்துச்சு. இப்ப திரும்ப 2வது சாய்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காருன்னா, திரும்ப தேர்ந்தெடுக்க உரிமை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. நன்மை தீமை தேர்ந்தெடு, பாவம் பரிசுத்தம் தேர்ந்தெடு, இச்சை பரிசுத்தம் எதை தேர்ந்தெடுக்கிற? தேவன் உலக பிரகாரமான பிசாசுக்கு உண்டான காரியங்கள் தேர்ந்தெடு. இப்ப சரியா நம்ம தேர்ந்தெடுக்காம சத்தியங்களை அறிந்து தேர்ந்தெடுக்காத பிள்ளைகளா இருப்போம்னா இப்பதான் நமக்கு உண்டான பரலோகம் இழந்து போகிற பிள்ளைகளா இருப்போம். நரகத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளா என்ன பண்ணுவோம் இருப்போம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அதாவது யோவான் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். நல்லா கவனிங்க, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சத்தியம் இது. 2500 வருடங்களுக்கு முன்பாக எழுதின தேவனுடைய சத்தியம் இது. சும்மா போய் வந்து எழுதுற வார்த்தை அல்ல. அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. கீழ்ப்படியாதீங்க, அதுக்கு ஊழியக்காரனா மாறாதீங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த பிரைமரி லவ்னு சொல்லுவாங்க, முதன்மையான அன்பு தேவனிடத்துல இருக்கணும். உலகத்துக்காக ஆண்டவரை விட்டு கொடுப்பதல்ல, வேலைக்காக தேவனை விட்டு கொடுப்பதில்லை, சொந்தத்துக்காக தேவனை விட்டு கொடுப்பதில்லை, தேவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் முதன்மையான அன்பு. 2024 எத்தனை முறை நாம உலகத்துக்காக ஆண்டவர் விட்டு கொடுத்தோம். அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் இவங்க இப்படி செய்ய சொல்றாங்க, அவங்க அதை செய்ய சொல்றாங்க, அவங்க அதை அப்படி வைக்க சொல்றாங்க, அவங்க இது இப்படி வைக்க சொல்றாங்க, அவங்க சொல்றதை கேட்கணும் இல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி தேவன் வேண்டான்னு சொல்றத எத்தனை முறை உங்க வீட்டுக்குள்ள அனுமதிச்சிங்க? அப்ப உங்களுடைய முதன்மையான அன்பு தேவன் மேல இல்லை, உலகத்தின் மீது தானே.
நீங்க உங்க முதன்மையான அன்பை தேவன் மீது வைக்காத பொழுது கர்த்தர் எப்படி உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எப்படி உங்க பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார்? எப்படி கொடுக்க வேண்டிய காரியங்களை தேவன் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். சத்தியத்தை கேட்கிறோம் 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 கேட்கிறோம், வளர்ச்சியே கிடையாது. ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன அர்த்தம்? உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம், சீக்கிரம் செத்து போயிடுவோன்னு அர்த்தம். அதே போலதான் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் வசனத்தை கேட்கிறோம் 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 கேட்கிறோம், வாந்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க கேட்கறீங்க, போறதுக்குள்ள வாந்தி பண்ணிடுறோம், துப்பி போட்டுறோம். மாம்சத்துல சரீரம் வளரலாம், ஸ்பிரிச்சுவலா வளர்ச்சி இல்லை. தேர்ந்தெடுங்க இந்த நாள்ல உங்களுடைய முதன்மையான அன்பு யார் மேல இருக்கு. யார் மேல முதன்மையான அன்பு வச்சிருக்கிறீங்களோ அந்த அன்பு தான் கீழ்ப்படிதலா மாறும். கீழ்ப்படிதல் என்பது ஒரு பிரின்சிபல், ஒரு கொள்கையை வச்சு உங்க வாழ்க்கையை நடத்துறது. ஹல்லேலூயா, அதுதான் கீழ்ப்படிதல். ஒரு ஸ்கூல் நடத்துறாங்கன்னா நீங்க போகும்போதே சொல்லிடுவாங்க, சார் எங்க ஸ்கூலுடைய ரெகுலேஷன் இது, இந்த டைமுக்குள்ள உங்க பிள்ளை வந்துடணும். அது என்ன லேட் ஆனாலும் சரி, எனக்கு பஸ் வரல, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் 10க்கு வந்துடுறேன், 10 மணிக்கு அப்படின்னு சொன்னா ஆஃப் டே லீவ் சார். ஃபீஸ் கட்டுறோம், 3 டேர்ம் ஃபீஸ் கட்டுங்க, இந்த தேதிக்குள்ள ஃபீஸ் கட்டுங்கிறாங்க. இல்ல சார், நீங்க இந்த தேதிக்குள்ள ஃபீஸ் கட்டல, ஒரு நாள் லேட் ஆனாலும் 100 ரூபாய் ஃபைன், ரூல்ஸ் போடுறோம். உலக பிரகாரமான இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் கீழ்ப்படுகிறோம். அவங்க சொன்னோன்னு இந்தாங்க 100 ரூபாய் ஃபைன் போட்டுக்குங்க அப்படின்னு கொடுக்குறோம். பேங்க்ல லோன் வாங்குறோம். நீ எவ்வளோ கடன் வாங்கி நியாயமா கட்டி இருந்தாலும் 2ஆம் தேதி இஎம்ஐ அவன் எடுக்கிறானா, அந்த 2ஆம் தேதி இஎம்ஐ நீங்க போடலைன்னா 3ஆம் தேதி ஃபைன் போட்டு பணம் எடுப்பான். அவன்கிட்ட போய் உங்க பெருமை என் பேர், நான் இந்த ஜாதி சார், நான் இந்த படிப்பு சார், நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் சார், இந்த பிரச்சனை சார், எதுவுமே கேட்க மாட்டான் அவன். ஏன்னா அவனுடைய பிரின்சிபல் அது. நீங்க தேவன் மீது அன்பு வச்சிருக்கிற பிள்ளைங்க அப்படின்னா, உங்களுடைய முதன்மையான அன்பு தேவன் அப்படின்னா, உங்களுடைய பிரின்சிபல்ல இருந்து நீங்க மாறாதீங்க. என் முதலாளி சொன்னாரு, என் சொந்தக்காரங்க சொன்னாங்க, என் பிள்ளை சொல்லுச்சு, என் வீட்டுக்காரர் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி உங்களுடைய தேவ சத்தியத்தினுடைய கொள்கைகளை நீங்க என்னைக்கு மாற்றீங்களோ அப்பொழுதே உலகத்தின் பின்னாக ஓடுகிற பிள்ளைகளா மாறிடுறோம். உங்களுடைய முதன்மையான அன்பு தேவன் மீது இல்லை. இந்த இடத்துல ஒரு வார்த்தையை அழகா உபயோகப்படுத்துறாரு 15ல, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் யாருடைய அன்பு இல்லை? பிதாவின் அன்பு. ஆங்கிலத்தில் பிதா அப்படிங்கிறதுக்கு ஃபாதர் அப்படின்னு ஒரு வேர்டு என்ன பண்றாரு, யூஸ் பண்றார். ஃபாதர் அப்படிங்கிற அன்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு தகப்பனுடைய அன்பு. ஒரு தகப்பன் நம்ம மேல எப்படி அன்பு வச்சிருக்கிறார், இந்த ஃபாதர் நம்ம மேல எப்படி அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்னா, முதலாவது நீங்க தேவ அன்பை எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய அன்பு அதுக்குண்டான ஈக்குவலான ரெஸ்பான்ஸ், பதிலுள்ள அன்பா இருக்கும். தகப்பன் எப்படிப்பட்ட அன்பை உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிறார்னா, தன்னுடைய சொந்த குமாரனையே மரணத்திற்காக உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில் அனுப்பினார். அல்லேலூயா, இதுதான் அப்பாவின் அன்பு. இப்படிப்பட்ட அன்பு செலுத்தின அப்பாவிடத்துல நம்ம எப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிற மகனாக, அன்பு செலுத்துகிற மகளாக இருக்கிறோம். பெத்த பிள்ளைய சாகரத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அப்பாவின் அன்பு கிட்ட நான் எப்படிப்பட்ட அன்பு இருக்கிறேன்? அவங்க சொல்லிட்டாங்க பாஸ்டர், இவங்க சொல்லிட்டாங்க பாஸ்டர், இவங்க இந்த அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, இந்த ஐயா அப்படி சொல்லிட்டாங்க, என் முதலாளி இப்படி சொல்லிட்டாரு, நான் இதை இப்படி செஞ்சுட்டேன், உலகத்துக்கு அப்படித்தானே அழகா இருக்கும், உலகத்தோட நம்ம ஐக்கியமா போயிடணும் இல்ல, இந்த விஷயத்தை இப்படி செஞ்சுட்டு போயிடலாம் இல்ல. அப்படி சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க, என்ன பண்ணுங்க, பிரிச்சு ஒப்பிட்டு பாருங்க. பிதா என் மேல செலுத்தின அன்புக்கு அவர் செய்த ஆக்ஷன், அவர் செய்த செயல் என்ன? தான் குமாரன் அனுப்பி ரத்தம் செஞ்சு வச்சாரு. நீங்க கர்த்தர் மேல அன்பு வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு என்ன இந்த பூமியில? யோவான் அதை தான் கேட்கிறார். என்னுடைய செயல்பாடு இந்த உலகத்துல என்ன கிடையாது? அன்பு கூறாது இருப்பது. ஹல்லேலூயா. என்ன வேலையே போகுதா? முடியாது. அன்னைக்குதான் கல்யாணம், நீ வரலைன்னா உங்களோட சாகரத்துக்கு பழக மாட்டேன், தேவையில்லை. இருக்கிற நாம எல்லோருமே அப்படியே சுகமா இருந்த ஆண்டவர்கிட்ட வந்த கூட்டம் கிடையாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே வந்தீங்க பாஸ்டர், கோடிக்கணக்கில் பேங்க்ல பணம் கிடந்தது, வசதியா வாழ்ந்தேன், சொந்த பந்தங்களோட நான் வாழ்ந்தேன், அப்ப எனக்கு இயேசுவை பிடிச்சது, நான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன். சொல்ல முடியுமா யாராவது? இல்லை.
ஹாஸ்பிட்டலில் கிடந்தோம், அனாதையாக கிடந்தோம், காசு இல்லாமல் கிடந்தோம், பட்டினியாக கிடந்தோம், பலவீனப்பட்டு கிடந்தோம், அவமானப்படுத்தி கிடந்தோம். யார் அவமானப்படுத்தினா? முதல்ல சொந்தக்காரன் தான் அவமானப்படுத்தியிருப்பான். இப்படியெல்லாம் கிடந்த நம்ம ஆண்டவர் சுகம் கொடுத்து ஆசீர்வதித்து இன்றைக்கு அவருடைய அன்பை காட்டி நம்மளை கொண்டு வந்து நிறுத்தினா, இன்னைக்கு நம்ம சொல்றோம், பாஸ்டர் எங்க மாமா சொல்லிட்டாரு, எங்க சித்தப்பா சொல்லிட்டாங்க, எங்களுடைய பெரியப்பா சொல்லிட்டாரு, எங்க அக்கா சொல்லிட்டாங்க, இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க பாஸ்டர், இதை இப்படித்தான் பண்ணணும்னு, அதனால நான் செஞ்சுட்டேன். முதலாளி சொல்லிட்டாரு, அதை இப்படித்தான் பண்ணும். கவனிங்க கவனிங்க சகோதர சகோதரியே, இவங்கெல்லாம் தானே உங்களை கேவலப்படுத்தினாங்க, இவங்களாம் தானே உங்களுக்கு அசிங்கப்படுத்தினாங்க, இவங்களாம் தானே உங்களை என்ன பண்ண அவமானப்படுத்தினாங்க, நீ வியாதியில் படுக்கும்போது இவங்களாம் தானே தூரம் நின்னாங்க, கர்த்தர் தானே அவங்க கூட வந்தாரு. அன்னைக்கெல்லாம் வராத சொந்தம் இன்னைக்கு ஒரு ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் போது, இன்னைக்கு ஆண்டவரை முயற்சி வச்சிருக்கும் போது நடு வீட்டில் வந்து கையை கட்டி உட்காந்துட்டு இது இப்படி தான் செய்யணும், இதை அப்படி தான் செய்யணும், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இங்கே தான் வரணும், நீ அங்கே தான் போகணுங்கும் போது அவங்க சொல்லிட்டாங்க பாஸ்டர், என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. கவனிங்க, தேர்ந்தெடுங்க. இந்த உலகத்துல கர்த்தர் உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். உங்க சொந்தத்துல யாராவது கொடுப்பாங்களான்னு பாருங்க. அப்படி கொடுக்குறாங்கன்னா நீங்க அவங்க பின்னாடி போய்க்கோங்க. இல்லை பாஸ்டர் யாரும் கொடுக்க மாட்டாங்க, 5 ரூபா காசு கூட கொடுக்க மாட்டான், நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் பக்கத்தில் வாங்க. தேவனை தேர்ந்தெடுங்க. யாக்கோபு யோவான் இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு சேலஞ்சு கொடுக்கிறாரு. ஒரு சேலஞ்ச், அவர் தைரியமா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனத்துல, அன்பு கூர்ந்து அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இந்த இடத்துல 17ஆம் வசனத்தை பாருங்க, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்ன பண்ணுவான்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்ங்கிறது எதை குறிக்கக்கூடிய வார்த்தை? பரலோகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை, நித்திய வாழ்க்கை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேர்ந்தெடுத்தல ஓரளவுக்கு நம்ம சரியா தேர்ந்தெடுத்துட்டோம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம்னு சில நேரத்தில் நம்ம தேர்ந்தெடுத்துறோம். திருவிருந்த ஞானஸ்தானம் எடுக்கிறோம், கிறிஸ்தவன் நான், தேவ பிள்ளை நான், ஜபிக்கிற பிள்ளை நான், அதெல்லாம் அடையாளப்படுத்திடுறோம். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் தான் வருது இன்னைக்கு. என்ன அப்படின்னா, அதை மெயின்டைன் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? அதை தொடர்ந்து அதில் என்ன பண்ண முடியல? நிலைத்திருக்க முடியாத ஒரு பட்சத்துக்குள்ள தள்ளப்படுறோம். தேவ அன்பை புரிந்தவர்கள் தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அவருடைய மரணத்தை அறிந்தவர்கள் தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா பாஸ்டர், நான் அந்த உலகத்துக்குள்ள போகும் பொழுது அந்த தேவ அன்பை என்னால என்ன பண்ண முடியல? என்னால மெயின்டைன் பண்ண முடியல. தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை என்ன பண்ண முடியல? என்னால என்ன பண்ண முடியல? மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கு என்ன பண்றோம் பாஸ்டர்? நான் 2 அன்பையும் மெயின்டைன் பண்றேன். அல்லேலூயா. என்ன பண்றேன்? இதையும் மெயின்டைன் பண்றேன், அதையும் நான் என்ன பண்றேன்? மெயின்டைன் பண்றேன். இதையும் நான் சமாளிச்சு ஏத்துக்கிறேன், அதையும் நான் சமாளிச்சு ஏத்துக்கிறேன். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க அப்படி ஏத்துக்கலாம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமான சபை, மற்ற நாட்கள் வேற. நான் இப்படி, நான் அப்படி, நீங்க அப்படி நினைச்சுக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. அடுத்த ஒரு காரியம், அதை தான் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். மெயின்டைன். எப்படிங்கய்யா? தேவ அன்பிலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்றாரு, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் இவைகள் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இவைகள் யாரால உண்டானுச்சு? உலகத்தினால். அப்ப நல்லா கவனிங்க, உங்களுடைய தேவ அன்பை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, தேவனால் உண்டானவைகளை எப்ப பின்பற்றீங்களோ அப்பொழுதுதான் தேவ அன்பிலே நீங்க நிலைத்திருக்க முடியும். நீங்க உலகத்தில் எவை உண்டானவைகளாக இருக்கிறதோ அவையை தான் நீங்க பின்பற்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அதை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள், அதுல தான் அன்பு காட்டுகிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணுவோம்? இருப்போம். இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுதான் பாவத்தினுடைய அடிப்படை. ஆதாம் ஏவாளுடைய காலத்துல ஏவாள் பிசாசானவனை வஞ்சிக்கும் பொழுது அதுதான் நடக்கக்கூடிய விஷயம். முதலாவது, அந்த பழத்தை என்ன பண்ணுகிறாங்க? இச்சிக்கிறாங்க. மாம்சத்தின் இச்சை, சாப்பாட்டுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. 2வது, அந்த பழம் அழகா இருக்கிறது, ருசியா இருக்கிறது கூடிய அது என்ன பண்ணுறது? அந்த பழத்தினுடைய அழகு இச்சிக்கிறது. 3வது, இதை சாப்பிட்டா எனக்குள்ள ஞானம் வந்துடும், சக்தி வந்துடும் அப்படின்னு நினைச்சு பிசாசு சொன்னதை வஞ்சித்து ஏவாள் என்ன பண்ணிடுற? விழுந்துடுறான். இதே காரியத்தை தான் பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த 1ஆம் வருகையில என்ன பண்ணுகிறான்? கொண்டு வரான். அவருக்கும் அதே 3 டெஸ்ட்டை வைக்கிறான்.
என்ன 3 டெஸ்ட்டை வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, முதலாவது அவன் என்ன பண்றான், பசியா இருக்குதுப்பா, கல்லையெல்லாம் நீ என்ன பண்ணிக்கோ, சாப்பாடாக்கிக்கோ அப்படிங்கிறான். ரெண்டாவது, ஒரு உப்பரிகையின் மேல கொண்டு போய் நிறுத்தி இந்த பூமி எல்லாம் என்னோடது, நான் உனக்கு தரேன்னு காட்டுறான். வார், இதெல்லாம் என்னோடது, உனக்கு தரேன் காட்டுறேன், வச்சுக்கோ அப்படிங்கிறான். ஆண்டவர் அதையும் தூக்கி எறிகிறார். மூன்றாவது என்ன சொல்றான், மேல இருந்து கீழே குதி, நீ என்ன பண்ணுவ, உடனே தேவதூதர்கள் தாங்கிக் கொள்ளுவார்கள்ல, குதி அப்படிங்க. பெருமையை தூண்டுறான். என்ன பெருமை, நம்ம தேவனுடைய குமாரன் அல்லவா, நான் கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது, நான் அப்படியே நிற்பேன், தேவதூதர்கள் என்னை தாங்குவாங்க, தேவதூதர்கள் எங்கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமையை இன்டியூஸ் பண்றதுக்கு, உந்தரத்துக்கு பிசாசானவன் கொடுக்கிற ஒரு காரியம் இது. இந்த 3 காரியத்தை ஒரு சின்னதாக நம்ம என்ன பண்ண போறோம், ஆராய போறோம். முதலாவது, மாம்சத்தின் இச்சை என்பது இந்த உலகத்துக்கு உண்டானது, தேவனுக்கு உண்டானது கிடையாது. மாம்சத்தின் இச்சை, இந்த இச்சைங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் டிசையர். ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னா என்ன, அது ஒரு 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 பலனுள்ள ஒரு நிலையான டிசையர்னா ஆசை, விருப்பம். என் சகோதர சகோதரியை, மாம்ச இச்சைங்கிறது அதுதான். இந்த உலகத்துல மனுஷனுடைய மாம்சம் விழுந்து போன மாம்சம். நல்லா கவனிங்க, என்றைக்கு இந்த மாம்சம் ஒரு ஸ்ட்ராங் டிசையரை உங்களுக்குள்ள தூண்டி விடுகிறதோ, அதாவது ஒரு ஒரு பலனான நிலையான ஆசையை இந்த மாம்சம் தூண்டி விடுது பாத்தீங்களா, அங்கதான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் நிதானிங்க. நீங்க நினைக்கிற காரியம் எல்லாம் எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. இருதயம் கேப்சர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க நினைக்கிற காரியம் எல்லாம் எதை திருப்திப்படுத்துது? மாம்சத்தை என்ன பண்ணுது? ஆமாவா இல்லையா? அப்ப நான் நினைக்கிற காரியம் எல்லாம் எதை திருப்திப்படுத்துதுன்னு எப்ப நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ, அப்பொழுதே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேரம் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் நினைக்கிறது எல்லாமே எதை திருப்தி, ஒரு சாப்பாடு எதை திருப்திப்படுத்துது? என் மாம்சத்தை திருப்திப்படுத்துது. ஒரு 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 கம்பேனியன்ஷிப் வேணும், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், எனக்கு ஒரு நண்பர்கள் வேணும், எனக்கு அவங்க வேணும், உறவுக்காரங்க வேணும், ஜாதி வேணும், அது வேணும். எதை திருப்திப்படுத்துது? மாம்சத்தை திருப்திப்படுத்துது. மூணாவது, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இச்சையான காரியங்கள் எதை திருப்திப்படுத்துது? விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் எதை திருப்திப்படுத்துது? மாம்சத்தை திருப்திப்படுத்துது. அடுத்தது, நீங்க இந்த உலகத்துல பாதுகாப்புன்னு நினைக்கிற காரியங்கள், பணம், பொருள், செல்வம், படிப்பு, திறமை, இதெல்லாம் எதை திருப்திப்படுத்துது? எதை திருப்திப்படுத்துது? படிக்கிறத பெருமையா பேசுறோம், அது எதை திருப்திப்படுத்துது? சம்பாதிக்கிற பணம் எதை திருப்திப்படுத்துது? பணம் சம்பாதிக்கிறோம், போய் நகை வாங்குறோம், அப்படியே அணிஞ்சுக்கிறோம், ஒரு 5 பவுன் என்ன பண்றோம்? நகை அணிகிறது தப்புன்னு நான் பேச வரல, நல்லா கவனிங்க. நகை அப்படி அணிஞ்சுக்கிறோம், அணிஞ்ச உடனே அப்படி இருதயத்துக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், 5 பவுன் நகை போட்டேன். அப்ப எதை திருப்திப்படுத்துது? வண்டி வாங்கி ஓட்டுறீங்க, ஒரு வண்டி, 2 வீலர், நல்ல பெரிய வண்டி வாங்கி ஓட்டுறீங்க. அப்படி ஓட்டும் பொழுது உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். என்ன வரும்? 10 வருஷமா அந்த வண்டியை ஆசைப்பட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன்? வாங்கிட்டேன். 10 வருஷமா சொந்த வீடு கட்டணும்னு ஆசை, கட்டி உள்ள வந்து உட்காந்துட்டேன். எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது? உங்களுடைய மாம்சம் திருப்தி அடையுது. அப்ப நல்லா கவனிங்க, எங்க இந்த இச்சை, அந்த ஆசை உருவாகுது, எங்க அது திருப்தி அடையுதுன்னா, அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டும் சரி, அதனுடைய எண்டிங் பாயிண்டும் மாம்சத்திலேயே முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. நான் செய்யற காரியம் எது எனக்கு திருப்தியா கொடுக்குதோ, அது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில இச்சையான காரியங்களா இருக்கும். அப்ப என்ன பாஸ்டர் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது எல்லாம் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமா கொடுத்ததுதான். இப்படி கொடுத்த எல்லா காரியங்களும் கர்த்தர் ஒரு லிமிட் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலயும் கர்த்தர் ஒரு லிமிட் வச்சிருக்கிறார். சாப்பாடு, பெருந்தீனி காரணம் அப்படின்னு ஒரு கண்டென்ட் என்ன பண்ணிருக்க, ஒரு வார்த்தை என்ன பண்ணிருப்பாரு? சாப்பாடுனா அதுல ஒரு லிமிட் இருக்கணும். அப்பதான் சரீரம் சரியா இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருக்க முடியும். நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு லிமிட் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு தான் புனிதமான உறவு, அதுக்குள்ள ஒரு லிமிட் உண்டு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் செக்யூரிட்டி, பணம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு போதும், அதுல திருப்தி அடையணும், அதுல சந்தோஷப்படணும். அதுதான் உங்களுக்கு எனக்கு உண்டான பாதுகாப்பு.
இப்ப இதை எல்லாவற்றையும் நம்மளுடைய சரீரத்தை மீறி பரப்ப விடுறோம், அலைய விடுறோம், இது சரீரத்தை மீறி தூண்டி வெளியே தூக்கி எறிகிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இரையாகிறோம்னு அர்த்தம். பிசாசானுடைய தூண்டுதலுக்கு நம்ம என்ன பண்றோம்? இரையாகிறோம்னு அர்த்தம். இது எல்லாமே செல்ஃபிஷா செயல்பட ஆரம்பிக்கும், சுயநலமா என்ன பண்ணும்? செயல்பட ஆரம்பிக்கும். இந்த மாம்சம் உன்னை வாஞ்சிக்குது அப்படின்னு சொன்னா அது சுயநலமா செயல்பட ஆரம்பிக்கும். அந்த சுயநலம் என்ன பண்ணும்? யாரை குறித்தும் எதை குறித்தும் கவலைப்படாது. இது திருப்தி அடையணும் அப்படின்னு சொன்னா மற்றவனுக்கு சாப்பாடு இருக்குதா அப்படின்னு கவலைப்படாது. மற்றவன் நல்லா அவன் சந்தோஷமா இருக்கிறானா, நான் வாங்குற பொருள்னால அவன் மகிழ்ச்சியா இருக்கிறானா இல்லையா, அதை குறித்து கவலைப்படாது. நான் செய்யற தவறு என் மனைவியையோ என்னுடைய கணவரையோ என் பிள்ளைங்களையோ பாதிக்குமா, அதை குறித்து கவலை கிடையாது. நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன், என் சரீரம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இது எனக்கு போதும். அடுத்தவனை ஏமாத்தி நான் சொத்தை பிடுங்குறேன், அவன் வயிறா அடிச்சுட்டு அழுகிறான், அவனை ஏமாத்தி பிடுங்குறேன், அவனை ஏமாத்தி என்ன பண்ற எல்லா விஷயத்தையும் செய்யறேன். அப்படி செய்யும் பொழுது ஏன் திருப்தி வந்துருச்சுங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு. அவன் அழுதுட்டு போறான், அவன் நெஞ்சா அடிச்சுட்டு போறான், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. இதெல்லாம் மாம்சத்தின் இச்சை. சுயநலமாக செயல்பட என்ன பண்ணும்? வேகமா ஓடும். ரெண்டாவது, கண்களின் என்னதுங்க? இச்சை. கண்களின் இச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்க கிட்ட இல்லாத ஒரு காரியம் இன்னொருவர் கிட்ட இருக்கும் பொழுது அதை நாட ஆரம்பிக்குதான். அதுக்கு பேர் தான் என்னது? சத்தமா சொல்லுங்க, கண்களின் இச்சை. அல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொன்னா அது இல்லைன்னு முடிச்சிடணும். இன்னொருவர் வச்சிருக்கிற காரியத்தை பார்த்து அதை என்னைக்கு நாட ஆரம்பிக்குதோ கண்களின் இச்சையை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு அந்த மாதிரி இல்லை, அவங்க வீடு சூப்பராக இருக்கு பாரு, அவங்க வண்டி நல்லா இருக்கு பாரு, அவங்க கட்டியிருக்கிற சேலை நல்லா இருக்கு பாரு, அவங்க போட்டிருக்கிற நகை நல்லா இருக்கு பாரு, அவங்களது அது நல்லா இருக்குது பார், அவங்களது இது நல்லா இருக்குது பார், இது என்கிட்ட இல்லை பார், இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் பார், இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் பார், இப்படி எல்லாம் சொல்ற பாத்தீங்களா? இது எல்லாமே கண்களின் இச்சை. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது? இச்சையா எடுத்துக்கணும். என்ன பண்ணுகிறது? எடுத்துக்கொள்ள ஆசைப்படுது. இந்த கண்களின் இச்சைங்கிறது எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒரு பொய்யான பிம்பத்தை உனக்குள்ள கட்டமைக்க என்ன பண்ணும்? முயற்சி பண்ணும். அல்லேலூயா. உங்ககிட்ட இல்லாத ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் காட்டும், அதை இச்சிக்க வைக்கும், இச்சிக்க வச்சுட்டு அதை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உங்களுக்குள்ள கட்ட ஆரம்பிக்கும். அப்படி கட்ட ஆரம்பிக்கும் போது நீங்க ஆண்டவரை மறந்துடுவீங்க, சத்தியத்தை மறந்துடுவீங்க, பரிசுத்தத்தை மறந்துடுவீங்க, தேவனுக்கு நேராக ஓடுவதை மறந்துடுவீங்க, பரலோகத்தை மறந்துடுவீங்க, நியாய தீர்ப்பை மறந்துடுவீங்க, கடைசியில கர்த்தரையே மறந்துடுவீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? தேவாலயத்துக்கு சர்ச்சுக்கு வராமல் கூட வேலைக்கு போகிறோம். ஏன் பாஸ்டர் ஏங்க வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, வீடு வாங்கணும் பாஸ்டர், கார் வாங்கணும் பாஸ்டர், பைக் வாங்கணும் பாஸ்டர், இதை செய்யணும் பாஸ்டர், அதை செய்யணும் பாஸ்டர். இதுக்கு தானே 6 நாள் போய் வேலை செய்கிறோம். ஆண்டவர் சாப்பாட்டுக்கு உண்டான காசு கொடுக்கலையா? பட்டினி போட வைக்கிறார் அவங்கள. வாடகைக்கு உண்டான காசு ஆண்டவர் கொடுக்கலையா? ஒருவேளை வாடகை வீட்டில் இருந்தால், சொந்த வீட்டில் இருக்கனா அதுவும் கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. 6 நாள் செய்கிற வேலை வாடகைக்கு போதும் இல்லை, 6 நாள் செய்கிற வேலை சாப்பாட்டுக்கு போதும் இல்லை, 6 நாள் செய்கிற வேலை குடும்பத்துக்கு வாங்குற உணவு உடைகளுக்கு போதும் இல்லை, 6 நாள் செய்கிற வேலை உன் பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை நிவர்த்தி செய்யதில்லை, போதும் இல்லை. அப்ப எதுக்கு தேவ சமூகத்துக்கு வராம உலக பிரகாரமான காரியத்துக்கு ஓடுறோம்? பிசாசானவன் வேற ஏதோ ஒன்று இச்சிக்க வச்சுட்டான். கண்களில் பார்த்து ஆசைப்பட்டுட்டீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ தயவு செய்து அதில் நில்லுங்க. இன்னொரு காரியத்தை பார்க்குறீங்க அப்படின்னா இது எனக்கு உகந்தது இல்லை, அல்லேலூயா, இது எனக்கு தேவையான காரியம் அல்ல. இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படிதான். இன்னைக்கு போய் ஐயா சூப்பருங்க ஐயா, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு நிலம் வாங்கியிருக்கேங்க ஐயா அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? சொல்லுங்க, தூங்கிட்டீங்களா என்ன? 2 பிள்ளைங்க இருக்காங்க, அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், அதை விட்டுருங்க. உங்கள் சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்கிறீங்க 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் நிலம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? நல்லா சொல்லுங்கள், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். பொறாம்படுவான். அடுத்தது அடுத்தது என்ன சொல்லுவான்? 2 பிள்ளைய வச்சிருக்கிற, என்ன பண்ணியிருக்க? 1000 சதுரடி தான் வாங்கியிருக்க, 2 பிள்ளைக்கு எப்படி பிரித்து கொடுப்ப? 500 பத்தாது, இன்னொரு 1000 என்ன பண்ணு நீ வாங்கு, 2 பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு.
இப்போ நீ 2 பிள்ளைகளுக்கு நீ நிலம் வாங்கிட்டீங்கன்னா அவங்ககிட்ட போய் நான் 2 பிள்ளைகளுக்கு நிலம் வாங்கிட்டேங்க அப்படின்னு. ஆனால் வண்டி ஒன்று தானே இருக்கு. என்ன இருக்கு? வண்டி. 2 பிள்ளைகளுக்கு 2 வீடு. அப்போ எதையுமே நீ என்ன பண்ணு, இன்னொரு மனுஷங்கிட்ட போய் சொல்லும் பொழுது, உலகத்துக்குள்ள போய் சொல்லும் பொழுது என்ன பண்ணுவான், நீ இருக்கிறதுல உனக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லவே மாட்டான். பெருசு 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 பெருசு. ஹல்லேலூயா. ஏன்னா நீ இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறதுல அவனுக்கு விருப்பம் கிடையாது. அவனுடைய ஆசை என்னன்னா, நீ பைத்தியக்காரன் போல இங்கிட்டு அங்கிட்டு என்ன பண்ணிட்டே இருக்கணும், என்ன பண்ணணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அவன் உண்மையா மனசார சொல்லல, ஏய் இன்னொரு பையனுக்கு சேருப்பா, இன்னொரு பிள்ளைக்கு சேருப்பா, இப்போ சம்பாதிப்பா, அப்படி மனசார சொல்லல. எங்க ஆமா சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டான், அவன் அப்படியே என்ன பண்ணிடுவான், இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுருவான்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவான், அதை சொல்லி உன்னை காலையில் 5 மணிக்கு வேலைக்கு ஓடு, நைட்டு 10 மணிக்கு வேலைக்கு ஓடு, சம்பாரி சம்பாரி சம்பாரி, சாப்பிடாத, கடைசியில் நீ செத்து போயிடும். கடைசியில் வந்து நினைப்பான் அவன் சாவுல. அப்போ ஒரு டயலாக் விடுவான், என்ன பண்ணுவான், பாவம் பிள்ளைகளுக்காகவே என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க. இந்த டைலாக்லாம் நீ கேட்டது இல்லையா? மனுஷன் என்ன பண்ணிட்ட, சாப்பிடாம கூட பிள்ளைகளுக்காக. யாரா ஒன்று, அவங்க நல்லா தான் இருந்தான், நீ தான் போய் என்ன பண்ண, உனக்கு இது பத்தில் அதை வாங்க, அதை பத்தில் இதை வாங்க, இதை செஞ்சு அதை வாங்கலை, வாடகை வீட்டில் ஏன் குடியிருக்கிற, நீ ஏன் இப்படி, இன்றைக்கி அப்படி தானே என்னை ஃபஸ்ட்டு கேட்பாங்க, நீ எந்த வீட்டில் வாடகை வீட்டில் குடியிருக்கு. என்னதான் இருந்தால் நம்மளை காலி பண்ண சொல்லிடுவாங்கல்ல. செத்தா கூட என்ன பண்ணுங்க, சொந்த வீட்டில் என்ன பண்ணும், என்ன பண்ணும் சொல்லுங்க, சொந்த வீட்டில் சாகணும். போட்டு விட்டானா குண்டை ஐயா. அதுக்கப்புறம் வீடு வாங்குற வரைக்கும் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாம் என்ன, ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாம் என்ன, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம் என்ன, காசை சேர்த்து சேர்த்து நான் நிலத்தை வாங்கி, எல்லாம் நிலத்தை வாங்கி குடும்பமாக நீங்களே குழி பறிச்சு என்ன பண்ணிக்க வேண்டியதான், படுத்துக்க வேண்டியது. ஏன்னா உடம்பு போயிடும். வரப்ப வரட்டுமே, வாடகை வீடு இருக்கட்டுமே, சந்தோஷமா போங்க, நல்லா 6 நாள் உழைங்க, சம்பாரிங்க, தேவ சமூகத்தில் ஜெபிங்க, ப்ராக்டிக்கலாக லைஃப் எடுங்க, பிபி இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல், சுகர் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை நாடுங்களேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர் தருவார், சரியான நேரத்தில் சரியான காலத்தில் உனக்கு தர வேண்டியது என்ன பண்ணுவார், தருவார். கண்களின் இச்சையை தூண்டுறதுல இருந்து, அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், தயவு செய்து உங்களுடைய காரியங்கள் என்னென்ன தயவு செய்து மற்றவங்ககிட்ட என்ன பண்ணுக்காதீங்க, பகிர்ந்து கொள்ளாதீங்க. அல்லேலூயா. எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டால் இந்த ஊரில் இருக்கிறங்க, அதோட நிறுத்திங்க. சொந்த வீடா, வாடகை வீடா, வண்டி சொந்த வீடு இருக்கா, பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டீங்களா, எத்தனை பவுன் போட்டு கல்யாணம் பண்ணீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க, எப்படி இருக்கிறீங்க, அது இருக்குதா இது இருக்குதா அப்படின்னு ஒருத்தன் கேட்க ஆரம்பிக்கிறானவே, அடுத்து எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வந்தோம்னு கிளம்பிடும். அல்லேலூயா. நமக்கு அது தேவையில்லாத வேலை. உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு சொன்னால் அவன் திருப்தி அடைய மாட்டான். ஒன்று உனக்கு சூனியம் பண்ணுவான், இல்லைன்னா அவன் சமாதானத்துக்கு எடுத்து விட்டுருவான். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றார். தேவன் எங்கேயாவது அனாவசியமான காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தாரா? இல்லை. கண்களின் இச்சையை இந்த உலகம் தூண்டுவதில் என்ன பண்ணும், ரொம்ப இருக்கும். அது என்ன பண்ணிரும், ஒரு மாய்மாலமான பிம்பத்தை இந்த உலகத்தில் என்ன பண்ணிரும், உருவாக்கி வச்சிரும். 3வது ஒரு விஷயம் என்னங்க, கண்களின், அதாவது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. 3வது என்னது, ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் உங்ககிட்ட இல்லாததை உன்னை என்ன பண்ணும், தேடி போக வைக்கும். ஆனா இந்த ஜீவனத்தின் பெருமை என்பது உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு உன்னை என்ன பண்ணும், பாவத்தை செய்ய வைக்கும். அல்லேலூயா. பாஸ்டர் வெளியே போனாலும் பிரச்சனை, வெளியே போகாட்டியும் பிரச்சனை, வீட்டுக்குள்ள இருந்தாலும் என்னது பிரச்சனை. அல்லேலூயா. 10 ரூபா பணம் இல்லைனாலும் பிரச்சனை, பாக்கெட்ல 10 ரூபா பணம் வச்சிருந்தாலும் என்னது பிரச்சனை. அல்லேலூயா. இதுக்குத்தான் இயேசுவை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடணும். என்ன சொன்னாரு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்ன மாதிரி அவர் எங்கேயும் ஃப்ளாட்டும் வாங்கலை, வீடும் வாங்கலை. அவர் பாட்டுக்கு போனார், வந்தார், அங்கங்கே படுத்தார், அங்கங்கே தூங்குனார், எந்திரிச்சு என்ன பண்ணார், போனார். ஆண்டவர் நம்மளை அப்படி இருக்க வைக்கல. உனக்கு வீடு தரேன், ஆசீர்வாதம் தரேன், நிலம் தரேன், அதெல்லாம் ஆசீர்வாதமாக நிறைவாக கொடுத்தார். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இன்றைக்கி தேவ பிள்ளைகள் தடுமாறி போய் பாவத்தில் வளராங்க. அல்லேலூயா. இப்போ 3வது விஷயம் அதுதான். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பெருமை, ஜீவனத்தின் பெருமை என்ன அப்படின்னா, என்கிட்ட என்ன இருக்குதோ அதன் மூலியமாக பிசாசானவன் என்னை தூண்டுவது. இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ என்கிட்ட இல்லாத காரியத்தில் இச்சிக்கிற ஒரு விஷயம், என் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. 3வது, என்கிட்ட என்ன இருக்குதோ அது எப்பொழுதுமே தேவனுக்கு சொந்தமானதுன்னு நினைக்கணும். அல்லேலூயா. அது என்னது இல்லை.
எந்த விஷயத்தையும் பெருமையா என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. சில நேரங்களில் நம்மளுடைய பரிசுத்தத்தையே பெருமையை என்ன பண்ணிடுவோம், பேச ஆரம்பிச்சிருவோம். இந்த பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்க, பிள்ளைகளை கெடுக்கிறதுல பெற்றவங்க மாதிரி ஒரு பெரும் பங்கு யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த பிள்ளையவோ அந்த பையனையோ கெடுக்கிறதுல 100% பெற்றவங்க தான். ஒரு தப்பு பண்ணிட்டானா அதை தப்புன்னு அந்த பையனையோ அந்த பெண்ணுக்கும் அட்ரஸ் பண்றது கிடையாது. அதுக்கு ஒரு டயலாக் விடுவாங்க, என் பையன் குடிக்கிறது இல்லை பாஸ்டர், என் பையன் சிகரெட் பிடிக்கிறதுலாம் இல்லை, அந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் என் பையன் பண்றது இல்லை, இது சிம்பிளான ஒரு காரியம் தானே. ஆனா இப்படி ஒரு டயலாக் விடுவாங்க. அடுத்தது என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பையனை போல என் பிள்ளைய போல திறமை உள்ளவர்கள் என்ன கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாட்ட ஒரு நாள் பேசினேன், 8 லட்ச ரூபா கடனை பண்ணி வச்சிருக்கான். எவ்வளோ தெரிஞ்சது, 6 to 8 லட்சம் கடன். ஆனால் அந்த அம்மா ஒரு நாள் எங்கிட்ட பெருமையாக பேசுது, என்ன பேசுது, இந்த தொழிலில் என் பையனை போல திறமையானவங்க என்ன கிடையாது. அவ்வளோ திறமை உள்ளவன் எதுக்கு 6 லட்சம் கடன் வாங்கி வச்சான். இப்படியே அவன் முன்னாடியும் பேசுது. அப்ப அவனுக்குள்ள என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, அந்த ஜீவனத்தின், அதாவது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனத்தின் பெருமை, தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப பெருசுன்னு நினைச்சு எல்லாத்தையும் என்ன பண்றான், தவறா வழிநடத்த ஆரம்பிக்கிறான். கர்த்தர் தெளிவான ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுது. உன் விசேஷித்தமான எந்த காரியங்களும் யாருக்கு சொந்தம் கிடையாது, நமக்கு சொந்தம் கிடையாது. தயவு செய்து உங்கள் ஜீவனத்தின் பெருமைனா உங்ககிட்ட இருக்கிற எந்த விஷயத்தை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. சில பேர் நான் குடிக்காததே பெருமையாக சொல்லுவேன், எனக்கு இந்த குடிப்பழக்கம்லாம் கிடையாதுங்க, எனக்கு இந்த சிகரெட் பிடிக்கிறது கிடையாது, நான் கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது, நான் கடன் வாங்கவே மாட்டேன். தேவையில்லை. இதுதான் பிசாசானவன் நீங்க கொடுக்கிற வாசல் வழி. என் பிள்ளைய போல திறமையானவங்க கிடையாது, அவங்கள போல அவ்வளோ திறமையானவங்க கிடையாது, இவங்களை பெருமை பேசுனாவே எனக்கு அவ்வளோ கோபம் வரும். ஏன்னா எனக்கு நல்லா ஏன் பெருமை பேசுனாங்கன்னு அப்படின்னா, என்னைக்கு ஒருத்தங்க பெருமை பேசுறாங்கனாவே கண்டுபிடிச்சலாம் அவங்க குடும்பம் அழிவில் இருக்கு, அவங்கள அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். உங்க பிள்ளைய குறித்து பெருமை பேசுறீங்கன்னா உங்க பிள்ளைய நீங்களே அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க கணவரை குறித்து பெருமை பேசுறீங்கன்னா உங்க கணவரை நீங்களே கெட்ட பழக்கத்துக்கு தள்ளுறீங்கன்னு அர்த்தம். உங்க மனைவியை குறித்து, எதை குறித்து, உங்களுடைய படிப்பை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, பெருமை பாராட்டாதீங்க. ஜீவனத்தின் பெருமை இருக்கவே கூடாது. இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாமே தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நேபுகாத்நேச்சர் சொல்றான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று என்ன பண்ணா, பெருமை பேசினான். அடுத்த வசனம் வாசிங்க, தானியேல் 4:31 வாசிங்க. ராஜ்யபாரம் நீங்க அடுத்தது படிங்க. மனுஷனிலிருந்து நீ என்ன பண்ணுவாய், எதோட சஞ்சரிப்பாய், மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். அடுத்தது மாடுகளை போல புள்ளை மேய்வாய். எவ்வளோ ஒரு ஆக்வர்டான ஒரு வசனம் இந்த வசனம். ஆக்வர்ட் அப்படின்னு சொன்னா அந்த சிச்சுவேஷன், அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. ராஜ அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ராஜா மாடோட உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான். கொஞ்சம் பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ற காரியமே அதான். நம்மளை பத்தி பெருமையா பேசி, சொத்தை பத்தி பெருமையா பேசி, எல்லாம் கடனாய் அழிஞ்சு போய் உட்காந்துருவோம். கிறிஸ்தவ பிள்ளைகள் ஜீவனத்தின் பெருமை என்ன பண்ணக்கூடாது, தேவன் ரொம்ப கோபமா இருப்பார், உக்கிரமா இருப்பார். அதில் பெருமை என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. இந்த 3 காரியம் ரொம்ப கவனமா இருங்க தேவ பிள்ளைகள். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் என்ன பண்ணிருப்பான்.
தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய சத்தியத்தை, தேவ வசனத்திற்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? நிலைத்திருப்பார்கள். இந்த நிலைத்திருப்பார்கள்ங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான ஆதாயத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா, இல்லை மரணத்திற்குண்டான ஆதாயத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா? இதுதான் ஒரு மனுஷன் உலகத்தை நேசிக்கிறவனா தேவனை நேசிக்கிறவனான்னு என்ன பண்ணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணும். உலகத்தை நேசிக்கிறவன் வாழ்வதற்குண்டான ஆதாயத்தை தேடிக்கொண்டிருப்பான். ஆனால் மரணத்தை குறித்ததான எண்ணம் உள்ளவன் மரணத்திற்குண்டான அதாவது தேவனை நேசிக்கிறவன் மரணத்திற்குண்டான ஆதாயத்தை தேடுவான். நாளைக்கு நான் வாழணும்னா எனக்கு வீடு தேவை, காரு தேவை, பைக்கு தேவை. நாளைக்கு நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா நகை தேவை, பொருள் தேவை, படிப்பு தேவை. இதெல்லாம் எதுக்கு? வாழ்வதற்குண்டான ஆதாயம். ஆனா என்னைக்கு நாளைக்கு நான் மறிச்சிட்டேன்னா என் கூட என்ன வரும், எனக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கிறானோ அவன் தான் எதற்குண்டான ஆதாயத்தை தேடுவான்? தேவன் அவருக்கு மேல அன்பை செலுத்தி பரிசுத்தத்திற்குண்டான ஒரு பாதையில ஓடுவான். ஹல்லேலூயா. நான் சம்பாதிக்கிற காரியங்கள் என்னை நாளைக்கு வாழ வைக்கலாம். நான் சம்பாதிக்கிற காரியங்கள் என்னை வசதியா இருக்க வைக்கலாம். நான் படிச்ச என்னுடைய படிப்பு, இல்லை என்னுடைய மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் அடுத்த 1 மாசம் என்னை வாழ வைக்கலாம். அடுத்த 2 மாசம் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், என்னை திருப்திப்படுத்தலாம். ஆனால் நான் மரித்த பிறகு இது எல்லாமே எனக்கு ஆதாயமா? சொல்லுங்க. நீங்க படிச்ச படிப்பு நீங்க மரணத்துக்கு பிறகு உங்களுக்கு ஆதாயமா வருமா? பரலோகத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எம்காமில் ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்கியிருக்கேன், என்ஜினியரிங்கில் 90% நான் வாங்கியிருக்கேன், இது என்னுடைய ஆதாயமாக நான் கொண்டு வந்திருக்கிறேன், என்னை பரலோகத்துக்கு எடுத்துங்க, கிடைக்குமா? இல்லை நாளைக்கு மரித்து நியாய தீர்ப்பில் நிற்கும் போது, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் நான் வந்து 50 பவுன் அட்டன் டைமில் எடுத்தேன், நான் இதை வச்சுட்டு நான் பரலோகத்துக்கு சேர்த்துமா? ஆதாயம் கொடுக்குமா? அது எப்படி சம்பாரிச்சேன், எப்படி அது தேவையில்லை. பாஸ்டர் இந்தாங்க ஆண்டவரே நியாய தீர்ப்பில் இந்தாங்க என் வீட்டு பத்திரம், 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் மாளிகை கட்டி வச்சிருக்கேன், மாடி மேலே மாடி கட்டி, இதை வச்சுட்டு நான் பரலோகத்துக்குள்ள அனுப்புமா? இது வச்சு நான் என்ன பண்ணலாம்? ஒருவேளை என் உயிர் இன்னைக்கு நைட்டு தாண்டிச்சுன்னா நாளைக்கு இது வாழ முடியும், சாப்பிட முடியும், இருக்க முடியும். பட் இதை வச்சு நான் மரணத்திற்கு பிறகு இது என்ன ஆதாயம்னா குப்பை. பட் பரலோகம் போறீங்க, பரிசுத்தமாக வாழ்ந்து போறீங்க, என்ன ஆதாயம்? என்ன ஆதாயம் சொல்லுங்க? சாரி, நியாய தீர்ப்புக்கு போறீங்க, பரிசுத்தமா இருந்து போறீங்க, என்ன ஆதாயம்? பரலோக ஆதாயம். தேவ பிள்ளைகள் மனசுல எப்பயும் மரணத்திற்குண்டான ஆதாயம். அல்லேலூயா. நாளைக்கு நான் எப்படி வாழுவேன், நாளைக்கு நான் என்ன சம்பாதிப்பேன், நாளைக்கு எந்த பேங்க்ல போடுவேன், நான் அது இது அப்படி யோசிக்க கூடாது. நாளைக்கு நான் மரிச்சா எங்க போவேன்? நீங்க உலகத்துல வாழும் பொழுது உலகத்தை நேசிக்காமல் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உலக காரியங்கள் ஒருவேளை திருப்தி இல்லாமல் இருக்கலாம், உலக காரியங்கள்ல சில இழப்புகள் ஏற்படலாம், உலகத்துல சில என்ன பண்ணலாம், உபத்திரவங்கள் ஏற்படலாம். ஆனா தேவன் மீது அன்பா இருப்பீங்க. ஆனா அதே சமயத்துல பரலோகம் உங்களுக்கு உரிதா மாறிடும். நீங்க உலகத்துல தேவன் மீது அன்பா இல்லாமல் உலகத்தின் மீது அன்பு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தரை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க, கர்த்தரை விட்டு உதறி தள்ளி உலக காரியங்களில் போவீங்க. கொஞ்ச நாள் திருப்தி கொடுக்கும், ஆனால் மரித்த பிறகு நரகம் உங்களுக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா அந்த நாள்?